இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் சர்க்கார் தோப்பு பகுதியை சேர்ந்தவர் மாதவன். இவருடைய மகன் அருள்மணி. அவருக்கு வயது 30. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவருக்கும் திருமணமாகி 2 மகன்களும் உள்ளனர். அருள்மணிக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு ஜோதிலட்சுமி அதே பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் ஜானகி வீட்டுக்கு சென்று விடுவார். ஜானகிக்கு வயது 48. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ஜோதிலட்சுமிக்கு அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் மணிகண்டன் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டதை அறிந்த அருள்மணி மனைவியை கண்டித்தார். இதனால் ஜோதிலட்சுமி மீண்டும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்த நிலைமையில்தான் மகளின் வாழ்க்கையை நினைத்து வருந்திய ஜானகி மகளுடைய கள்ளக்காதலன் மணிகண்டன், அவருடைய நண்பர் லோகேஷ் ஆகியோர் உதவியுடன் அருள்மணியை அடித்து கொலை செய்திருக்கிறார். இது பற்றி வெண்ணாந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் மணிகண்டன், லோகேஷ் ஆகியோர் அருள்மணியை அடித்து கொலை செய்ததும் இதற்கு உடந்தையாக அவருடைய மாமியார் ஜானகி இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து மணிகண்டன், லோகேஷ் மற்றும் ஜானகி ஆகிய 3 பேரையும் வெண்ணாந்தூர் போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே ஆட்டோ டிரைவரை கொலை செய்தது ஏன் என மாமியார் ஜானகி போலீசில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். என்னுடைய மருமகன் அருள்மணி தினமும் குடித்துவிட்டு வந்து மகளை அடித்து துன்புறுத்தி வந்தார். இதனால் கணவனிடம் கோபித்து கொண்டு அடிக்கடி என்னுடைய மகள் என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவார். ஆனால் மகளை சமாதானப்படுத்தி கணவர் வீட்டுக்கு செல்லுமாறு அறிவுறுத்துவேன். ஆனால் அவர் போக முடியாது என்று மறுத்து விடுவார். நானும் பல முறை மகளை கண்டித்து பார்த்தேன். பிறகுதான் அதனுடைய காரணம் புரிந்தது. என்னுடைய வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய மணிகண்டன் என்பவருக்கும் என்னுடைய மகளுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் என்னுடைய மகள் மருமகன் வீட்டுக்கு செல்ல மறுத்துவிட்டார். இதை அறிந்த நிலைமையில் மருமகன் தான் குடித்துவிட்டு தினமும் தொந்தரவு செய்து வருகிறான். நம்முடைய மகள் மணிகண்டனுடன் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நானும் விட்டுவிட்டேன். ஆனால் என்னுடைய மருமகனுக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டதால் மீண்டும் என்னுடைய மகளை அடித்து துன்புறுத்தி வந்தான். இந்த கோபத்தில்தான் நானும் மணிகண்டன், அவருடைய நண்பர் லோகேஸ்வரன் ஆகியோரும் சேர்ந்து அருள்மணியை கொல்ல திட்டம் தீட்டினோம். அதற்கு பிறகுதான் நேற்று முன்தினம் இரவு என்னுடைய மருமகனுக்கு அளவுக்கு அதிகமாக மது வாங்கி கொடுத்துவிட்டு ஏரிக்கரை அருகில் சென்று அருள்மணியை கொலை செய்ததாக மாமியார் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.